வெல்கம் டு தமிழ் அமிர்தம் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சூடான சுவையான பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது வெளியே தான் வாங்கணும்னு இல்லை, நம்ம வீட்டிலையே உடனடியாக செஞ்சிடலாம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்றதை சொல்கிறேன். தேவையான பொருட்கள்: பருத்தி விதை 50 கிராம், சர்க்கரை சிறிது, பச்சரிசி சிறிதளவு, தேங்காய் பூ கொஞ்சம், சுக்கு, அதிமதுரம், திப்பிலி, ஏலக்காய். இப்போ அரைச்ச பருத்தி விதையை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டா ஒரு தடவை அரைச்சாலே போதும். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டாவது ஒரு தடவை எடுத்து பால் எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ இந்த ஃபில்ட்ரு பண்ண பாலை அடுப்பில் வச்சுட்டேன்ப்பா. இது நல்லா கொஞ்சம் சூடாகவும் நம்ம சர்க்கரையை கலந்துக்கிறணும். 100 கிராம் பருத்தி விதைனா 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கலாம், அதிகம் இன்னும் கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கிறலாம். நல்லா கொதிச்சிருச்சு கரைஞ்சி. அதுக்கடுத்து நம்ம இந்த பச்சரிசி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த இதையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். இது சுக்கு, திப்பிலி இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளி பிடிச்சா உடனே போட்டு சூடாக குடிக்கலாம். நம்ம வெளியே தேடவே வேணாம், வீட்டிலையே செஞ்சிடலாம். 5 நிமிஷம் வேலை தான். இந்த மாதிரி நல்லா இருந்தால் பபுள் வந்துருச்சுப்பா. இதுதான் கரெக்டான இது. இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், வேறு எந்த எண்ணெயும் விடக்கூடாது. அப்போ தான் கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். நல்லெண்ணெய் போட்டு தேங்காய் பூ, கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுவையான பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு. இப்படியே சூடாக எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிட்ருங்கப்பா. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.